தன்னால் வந்து 41 உயிர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே மரணம் ஏற்பட்டிருக்கு பிரச்சாரத்தின் போது. அவங்கள வந்து நேரடியாக போய் பார்க்கறதுக்கு அவருக்கு மனசில் ஈரம் இல்லாமல், அவருக்கு இன்னமும் அரசியல் அறிவும் வரலை, அரசியல் புரிதலும் இல்லை. உங்களால் தான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களால் தான் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களால் தான் டிவிக்கு தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே தவிர. நடிகர் விஜய் அவர்களை வந்து பாஜக கட்சி ஒய் பிரிவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்களா, இல்லை நடிகர் விஜய் அவர்களை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்களான்றது விஜய்க்கு தான் வெளிச்சம். அது இன்னும் கூட வீட்டை விட்டு வெளியே வரல. சமஞ்ச பொண்ணு கூட இந்நேரம் வெளியே வந்துட்டு இருப்பா. அதுதான் நான் சொல்கிறேனே, அதாவது நேராக கூப்பிட்டு பார்க்குறதுனா தமிழ்நாடு மக்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துக்க நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம உற்றார் உறவினர்கள் வீட்லேயோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா நம்ம தான் நேரடியாக போயிட்டு அந்த துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நம்ம துக்கத்தை வந்து பகிர்ந்துப்போம். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அதாவது வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு சடங்கு தமிழ்நாட்டில் நடக்கும். அதாவது சமஞ்ச பொண்ணு தான் வீட்டு உள்ளே இருந்துட்டு நம்ம உறவினர்கள்லாம் வந்து வீட்டில் வந்து பார்ப்பாங்க. அதுபோல் இன்றைக்கி சமஞ்ச பொண்ணு மாதிரி வீட்டில் இருந்துட்டு தன்னால் வந்து 41 உயிர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே மரணம் ஏற்பட்டிருக்கு பிரச்சாரத்தின் போது. அவங்கள வந்து நேரடியாக போய் பார்க்கறதுக்கு அவருக்கு மனசில் ஈரம் இல்லாமல், அவருக்கு அந்த பயத்தினால இன்றைக்கி அவங்க கரூர் மாவட்டத்திலேருந்து மழை காலத்தில் குழந்தை குட்டியோட பஸ்ஸை வச்சு இன்றைக்கி வந்து மகாபலிபுரம் ஒரு நட்சத்திர விடுதியில் வந்து வர வச்சு பார்த்துருக்கிறது வந்து அவருடைய இயலாமையை காமிக்குது. அவருக்கு இன்னமும் அரசியல் அறிவும் வரலை, அரசியல் புரிதலும் இல்லை, மனித நேயமும் கிடையாது. இந்த தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இனிமேல் நடிகர்களே இன்றைக்கி அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி இன்றைக்கி அவரோட செயல்பாடு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுது. அதனால் 41 பேர் அவங்களும் வரப்பட்டு இவரும் கூப்பிட்டுருக்காரு, அவங்களுக்கும் வரதுக்கு விருப்பப்பட்டிருக்காங்க. இதில் வந்து இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஏன் வந்தாங்க, இவரே கூப்பிட்டாங்க, நம்ம எப்படி அதை வந்து ஒரு தீர்மானிக்க முடியும்? ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அது ஏற்றுக்கிட்டாங்க. இவர் ஆதரவு சொல்கிறோம், இவரால் என்னால் அங்கே போக முடியல, ஒரு சில இது இருக்குது, போலீஸில் பர்மிஷன் கேட்டுருக்காங்க, அதுவும் கிடைக்கலன்ற மாதிரி அவங்க தரப்பு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இருக்கும்போது விஜய் அங்கே போகலன்னு சொல்கிறது நம்ம எப்படி குற்றம்? போலீஸில் பர்மிஷன் கேட்டு கிடைக்கல, அங்கே மண்டபம் கேட்டு கிடைக்கல அப்படின்றதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாட்டு மக்கள் மத்தியில் வந்து அவங்கள வந்து நம்ப வைக்கணுன்றதான சொல்ல குற்றச்சாட்டு அது. அதாவது நீங்கள் வந்து சென்னை பெருநகரத்துக்குள்ளே நிறைய தலைவர்கள் சிலைக்கு, அண்ணல் அம்பேத்கர் சிலைகளுக்கு, காமராஜர் சிலைக்கெல்லாம் அவர் மாலை போட்டிருக்காரு. ஒரு ஸ்விஃப்ட் காரில் தனியாக வந்து ஒரு ஆளாக வந்து மாலை போட்டுல உடனே போயிருக்காரு. அதுபோல் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா க்ரௌடு கூடுதுன்னு தெரியும். அப்போ எதுக்கு நீங்கள் மண்டபத்தை புக் பண்ணுறீங்க? மண்டபம் புக் பண்ணால் க்ரௌடு வருமா வராதாங்க? ஏங்க நம்ம மண்ணு இதில் உங்களால் தான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களால் தான் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களால் தான் டிவிக்கு தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே தவிர உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. உங்களுக்கு தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, உங்களுக்கு என்ன ஏங்க ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருந்ததுன்னா நம்ம மெரினா பீச்சில் இருந்த யார் சொல்லியும் பொதுமக்கள் இறந்துருக்காங்க. இப்போ ஒரு கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு அது வேறங்க தம்பி. இருங்க, ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் வெளியே தள்ளி நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க? கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்படி கிட்ட நீங்கள் நோக்கி நெருங்க போனாங்க என்ன பண்ணுவாங்க? சுட்டு தள்ளுவாங்களா, தள்ள மாட்டாங்களா? அவ்வளோ பாதுகாப்பு பலம் வாய்ந்த பாதுகாப்பு. நடிகர் விஜய் அவர்களை வந்து பாஜக கட்சி ஒய் பிரிவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்களா, இல்லை நடிகர் விஜய் அவர்களை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்களான்றது விஜய்க்கு தான் வெளிச்சம். அது இப்போ ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் அந்த பாதுகாப்போடு நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நீங்கள் பார்க்கலாமே. அப்படி கிடையாதுங்க தம்பி. அதாவது இவருக்கு மனசுல பயம் இருக்கு. நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான். நம்மளுடைய வாகனம், நம்ம வந்து லேட்டு, நம்மளுக்கு வந்து அரசியல் அறிவு கிடையாது, அரசியல் ஞானம் கிடையாது, எதுவுமே இல்லாத நம்மளால ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ளேயே இன்னும் கூட வீட்டை விட்டு வெளியே வரல. சமஞ்ச பொண்ணு கூட இந்நேரம் வெளியே வந்துட்டு இருப்பா. இன்னும் கூட அவர் வீட்டை விட்டு வெளியே வராமல் அந்த வீட்டுக்குள்ள அந்த பங்களா நீலாங்கரை பங்களாவில் என்ன இருக்குன்னே தெரியல. அவ்வளோ வந்து அது ஒரு மர்மமாகவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இப்போ மீண்டும் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்காக நீங்கள் ஹெலிகாப்டர் நீங்கள் வாடகைக்கு வாங்குறீங்கன்னா அவ்வளோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் வந்து எல்ஐசி பில்டிங் போல் எல்லாரும் வீட்டு மேலே மொட்டை மாடியில் நின்றுலாம் அவரை பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இங்கேருந்து பார்த்து பிரச்சாரத்துக்கு இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து இது வந்து லண்டனோ அமெரிக்கா கிடையாது. அதெல்லாம் முன்னேறிய நாடு, இது முன்னேற நாடு. அப்போ இந்த நாட்டில் வந்து நம்ம ஏழை எளிய மக்களை வந்து எப்படி நம்ம வந்து அணுகணுன்றது கூட நடிகர் விஜய்க்கு தெரியாமல் அவர் இன்னமும் சினிமா மோகத்திலே தான் இருக்கிறாரு கண்டி, அந்த நிழலில் தான் இருக்கிற கண்டி நிஜத்துக்கு அரசியல்ன்ற நிஜத்துக்கு அவர் வராமையாக இருக்கிறாரு. தொடர்ச்சியாக எல்லாருமே இன்றைக்கி இந்த சம்பவத்தில் விஜய்க்கு
ஒரு கருத்துன்ற அந்த வார்த்தையில் அவருக்கு அட்வைஸ் தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூட நிறைய எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியிலேருந்து அமைச்சர் பெருமக்கள்லேருந்து நாட்டு மக்கள்லேருந்து இன்றைக்கி விஜய்க்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அரசியல் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு மீண்டும் களத்துக்கு அவர் அரசியல் புரிதலோடு வந்தார்னா அவர் அரசியல் நிலைப்பார். அப்படி இன்னும் அந்த அரசியல் புரிதல் இல்லை, அவர் தொண்டரையும் அரசியல் படுத்த மாட்டார், அவருக்கும் அரசியல் புரிதல் இல்லை, இப்படியே இருந்தார்னா அவர் தமிழ்நாட்டு அரசியலில் காணாமல் தான் போவார். கடைசி கேள்வி, அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை வந்து ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அவங்க திமுகவை சேர்ந்த ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. 41 டெட் பாடி வந்து ஸ்ட்ரெச்சரில் வந்து பணியூர் வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து எங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் சைடில் சொல்கிறாங்க. அதுவும் அவங்களோட ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. மேலும் அது அவங்கள அந்த பணம் வாங்கிட்டாங்க, அவங்க நேரில் பார்த்துட்டாங்கன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுறது வந்து எந்த வகையில் ஒரு நியாயம்? இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து நெகட்டிவ் கமெண்டாக வரும், பாசிட்டிவ் கமெண்டாக வரும். அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லாத்தையும் உள்வாங்கணுங்க. அரசியல் கட்சி தலைவரை சொல்லலை, அந்த சம்மந்தப்பட்ட இறந்தவங்களோட குடும்பத்தார் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை அவங்க அதாவது பொதுவாக வந்து அந்த மாதிரி போட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ ஏஐலேருந்து எல்லாம் தொழில்நுட்பமும் வந்துச்சு. அந்த விவகாரத்தில் ஒரு பெரிய விஷயமா எடுத்து இது இவங்க தான் ஆளுங்கட்சி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிச்சு அதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி அதை வந்து பேசி அதை வந்து ஒரு 4 நாளைக்கு ட்ரெண்டிங் பண்ணோன்றது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அது நடைமுறைக்கு அது நல்லா இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், நீங்கள் வாங்க, நீங்கள் அதிகாரத்துக்கு கூட வாங்க, நாங்கள் யாரும் வேணான்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய தொண்டர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர்களையும் உங்களுடைய பொறுப்பாளர் ஒரு சம்பவத்தில் வழக்கு போடுறாங்க அப்படின்னா, ஒரு கட்சி தலைவருக்கு அடுத்த பதவியில் இருக்கிற பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தலைமறைவாயிட்டார். ஒரு விவகாரத்தில் ஆமாம் சரி ஓகே எங்களால் ஏற்பட்டுச்சு, ஏதோ தவறியோ எங்களால் ஏற்பட்டுச்சு, நாங்கள் பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி சிறையில் போய் நீ உக்காந்தீங்கன்னா நீங்கள் சரி ஓகே நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் மக்கள் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு எல்லோரும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் அதை விட்டு சொந்த மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு காரணம்னு அவரை கோத்து விட்டு நீங்கள் தலைமரம் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றின உடனே நீங்கள் வெளியே வரீங்கன்னா நீங்கள் என்ன அரசியல் புரிதலோடு நீங்கள் தமிழ்நாட்டு களத்துக்கு உள்ள நீங்கள் வரீங்க? நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அப்போ ஏதாவது ஒரு தவறு ஏன்னா கட்சியில் அவனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டு போயிட்டானா அவன் தலைமரம் ஆகிடு, நம்ம கேஸை போட்டு பெயில் போட்டு வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே உங்கள் டிவிகே கட்சியில் இருக்கிறவன் தினந்தோறும் ஒரு பாலியல் வழக்கில், ஏதாவது ஒரு கஞ்சா வழக்கில், ஏதாவது ஒரு இந்த பாக்கு வழக்கில், ஏதாவது வழக்கில் உள்ள மாட்டேன்னு எல்லாம் தினந்தோறும் நியூஸில் வருது. அப்போ ஃபஸ்ட்டு கட்சி தலைவர் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் கொள்கை கோட்பாடோட உங்கள் கட்சி தொண்டர்களையும் உங்களுடைய ரசிகர்கள் கூட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒருங்கிணைப்புப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் ஒருங்கிணைப்பு படுத்தி உங்களுடைய பேச்சில் வந்து அந்த ஒருங்கிணைப்பு இருந்துச்சுன்னா அன்றைக்கே அந்த படுகொலை நடந்திருக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.